TNPSC la getta one more example. A can do it. Sorry, in this one. The base of a triangle is 4 times its height and its area is 50 meters square. The length of the base is base of a triangle. Base வந்து ஒரு triangle base எப்படி இருக்கும் 4 times its height க்கு ஈக்குவலா இருக்கும். Base value வந்து height 4 மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா for triangle is equal to half into base into height. அதோட வேல்யூ வந்து என்னதான் 50. இப்போ b க்கு வேல்யூ 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/2 into 4h into height is equal to 50. இந்த 2 கட் கொடுத்தா 2 ஆகும். So 2 into h squared is equal to 50. இந்த 2 right side கொண்டு போறேன். h squared is equal to 50 divided by 2 na 25. So height is equal to 5 plus or minus 5, but height வந்து என்னது 5. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 50 meters ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்க. பேஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். b is equal to 4h. b is equal to 4 into 5, 20 meter. Base of a triangle oda value என்னது 20 meter. Then some great answer பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And sum என்ன அப்படினா the difference between the simple interest and compound interest for the sum of rupees 12,000 at the rate வந்து 10% per annum for in 2 years. இது ஒரு ஃபார்முலா உண்டு. ஆக்சுவலா சம் என்ன அப்படினா சாதாரண தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சம் 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல இருக்கும் மேபி. தனி வட்டினா சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரொசீஜரா இருக்கும் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். பட் ஷார்ட் மெத்தட்ல இதுக்குரிய ஃபார்முலா என்னதுன்னா டிஃபரன்ஸ் d is equal to p into r by 100 the whole square. p வந்து பிரின்சிபல், r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எந்த சம்முக்கு மட்டும் எந்த கண்டிஷனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். n வந்து 2 இயரா இருந்தா மட்டுமே இந்த ஃபார்முலா சூட்டபிளா இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு d is equal to 12,000 into 10 by 100 the whole square. 2 means n வந்து 2 இயர் 2 வருஷத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 12,000 into 1/10 into 1/10, 0 0 cancel ஆயிரும். டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்னது தட் இஸ் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 120 தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். The difference between the simple interest and compound interest is 120 rupees. Another example, ஈஸியான சம் தான். கோணத்தின் மூன்று கோணங்கள். The three angles of a triangle என்ன கொடுத்திருக்காங்க x minus 30, x minus 45, x minus 15. Find the value of x. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து என்னது 180 டிகிரி. சம் ஆஃப் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 180 டிகிரி. என்ன டைப் ட்ரையாங்கிள் ஆனாலும் இருக்கட்டும், ஐசோஸ்லஸ் ஈக்குவலேட்டரல் ரைட் ட்ரையாங்கிள் எனிதிங் 180 டிகிரி தான் வரும். ஸோ இந்த மூணு வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் x minus 30 plus x minus 45 plus x plus 15 is equal to 180 டிகிரி. ஸோ x எத்தனை இருக்குது 3x 30 45 ஆட் பண்ணால் -75 plus 15 plus equal to 180. இதை சப்ராக்ட் பண்ணால் 3x minus 60 is equal to 180. இந்த -60 ரைட் சைட் கொண்டு போனால் +60 ஆயிடும். 3x is equal to 180 plus 60 add பண்ணா 3x is equal to 240. So x is equal to by 3 போடணும். 240 divided by 3 80. x is equal to 80. சரி, இந்த ஆங்கிளோட வேல்யூ x is equal to 80. சம் என்னன்னு கவனிச்சிடணும். ஃபைண்ட் x மட்டும் கேட்டாங்கன்னா இதோட விட்டுறணும். சில சமயம் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி 80 minus 30 ஒரு சைடு என்னவா இருக்கும் 50 இருக்கும். 80 minus 45, 80 plus 15 போட்டு ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 வந்ததுன்னா நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்டு, இல்லைன்னா தப்பு. இது இந்த சம்முடைய ஆன்சர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. simplification, find the value of இதோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க 16 cube plus 7 cube minus 23 cube. இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் உள்ள சம்ஸ் தான். 9th அல்ஜிப்ராவில் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் இது ஒன் மோர் ஃபார்முலா. இதோட கான்செப்ட் என்ன, ஆக்சுவலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் y cube plus z cube ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் உண்டு. ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு, a plus b plus c is equal to 0 னா a cube plus b cube is equal to 3abc. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும்.
நீங்கள் சப்போஸ் எக்ஸாமில் நீங்கள் க்யூப் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து என்ன போர்டு எக்ஸாமா. ஸ்கூல் லெவலில் என்ன சொல்லிடுவாங்க, யூஸிங் த ஃபார்முலான்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஃபார்முலா அப்படி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இந்த மாதிரி க்யூப் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னது அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஷேடு தானே பண்ணணும். எப்படி வேணாலும் தெரிஞ்சிக்கலாம். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் தானே. நேரம் டைமிங் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபார்முலா படிக்கணும். a + b + c = 0. இதுதான் a, இது b, இது c. மூணுத்தையும் ஆட் பண்ணும். 16 + 7 - 23 ஆட் பண்ணால் 0 வருது. 0 வந்தால் மட்டுமே இந்த ஃபார்முலா. 0 வரலன்னா இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. நமக்கு இது 0 ஆகுது. ஸோ a³ + b³ = 3 × 16³ + 7³ - 23³ = 3 × 16 × 7 × -23. ஏன்னா இது எல்லாமே ப்ளஸில் இருக்குல்ல. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் சைனோடு அந்த டேர்ம் எடுக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 7s are 21 × 16 × -23. இதை மல்டிப்ளை பண்ணால் -7729. இது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். இப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணி அதில் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்ஜிப்ராவில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே முக்கியமாக ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஃபார்முலா என்னதுன்னா a + b = a² + 2ab + b². அதே மாதிரி a² - b² = a + b × a - b. இந்த ஃபார்முலா வச்சுலாம் ஒரு பாட்டே இருக்கும். சிங்கர்லாம் முடிப்பார். a + b = a² + 2ab + b². ஏதோ ஒரு படத்தில் உண்டு. சிங்கர் பாலசுப்ரமணியன் தான் பாடுவார். எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. நீ சொல்கிற பாடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ நல்லாவே இல்லை, எங்களுக்கு ஃபேண்டஸியாக இல்லைன்னு ஏதோ ஒரு படம். உடனே அந்த ரைட்டர் இப்படி ஒரு பாட்டு உண்டு. a + b = a² + 2ab + b. சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1.75 a². இது b². டினாமினேட்டரில் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. டினாமினேட்டர் அதே மாதிரி இது a² b² நடுவில் மைனஸ் இருந்தால் தான் ஃபார்முலா அப்ளிகபிள். ப்ளஸ் இருந்தால் ஃபார்முலா அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நியூமரேட்டர் நான் எப்படி எழுதிடலாம்? 1.75 ப்ளஸ் b வந்து என்னது 0.75 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a² - b². a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1.75² - 0.75². நியூமரேட்டரில் a + b த ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம்? a + b × a + b 2 தடவை இருக்குது. இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம்? 1.75 + 0.75 × 1.75 + 0.75 டிவைடட் பை, இது நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 1.75 + 0.75 × 1.75 - 0.75. இந்த ஃபார்முலா அப்படி இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ a + b × a - b. இது a², இது b². a + b ஒரே டைம் இருக்கா? கேன்சல் ஆகிடும். 1.75லேருந்து 0.75 மைனஸ் பண்ணால் டினாமினேட்டரில் 1. எல்லா நம்பருக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 2.50 / 1 which is equal to 2.5 தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர்.